இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தொடங்கிய இந்த போர் கிட்டத்தட்ட 7 நாட்களை கடந்திருக்கு. இந்த நேரம் இந்த போர் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. இந்த செய்தியால வளைகுடா நாடுகள்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு சிறிய ஆறுதல் கிடைக்கும் என்று நம்பப்படுது. ஆனால் இந்த விஷயம் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அல்லது இந்த விஷயம் எவ்வளவு நாளைக்கு இந்த போர்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நாடுகளால பேணப்படும் என்றது யாருக்குமே தெரியாத ஒரு புதிர். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய அதிபரே ஒரு விஷயத்த வளைகுடா நாடுகள்ல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சரி, அந்த அறிவிப்பு என்ன, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். ஆகவே காணொலியை ஸ்கிப் பண்ணாங்க, தொடர்ந்து பாருங்க. ஏராளமான இந்த போர் விடயங்கள் உங்களுக்காக தரப்பட இருக்குது. சரி, நாங்கள் இப்ப பார்க்க போற விஷயம் இப்ப அண்மையில இந்த பயங்கரமான ஈரானினுடைய பதில் தாக்குதலுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய அதிபர் ஒரு முக்கியமான செய்தியை வளைகுடா நாடுகளுக்கு அறிவிச்சிருக்கிறார். அந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, வளைகுடா நாடுகளுக்கு இனி தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ஈரான் அறிவிச்சிருக்கு. என்னப்பா இந்த அளவு தூரம் தாக்குதல் நடத்திட்டு இப்ப தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி, என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவர் சொல்லி இருக்கிறார், அண்டை நாடுகளை நாங்கள் தாக்க மாட்டோம், ஈரான் இந்த விஷயத்துல உறுதியா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இதால இந்த வளைகுடா நாடுகள் கொஞ்சம் பதற்றத்தில இருந்து வெளியில வந்த மாதிரி தான் தெரியுது. சரி, கடந்த சில நாட்கள்ல மேற்கு ஆசியாவில் நடந்த இந்த போர்ல ஈரான் என்ன செய்தா யுஏஇ, கத்தார் மற்றும் ஈராக் பகுதிகளை தாக்கியதாக கூறப்படுகின்றது. சரி, இந்த போர் தொடங்கியதற்கு இன்று கிட்டத்தட்ட 7 நாட்கள். இப்போது அண்டை நாடுகளை தாக்க மாட்டோம் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா கிட்ட நிபந்தனை இல்லா சரணடைவு இப்ப இதுதான் ஒரு ட்ரெண்டிங்கா போற விஷயமாக இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இவ்வளவு தாக்குதல்களை நடத்திட்டு, அதாவது ஈரான் மீது கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாங்கள் தாக்கி அளித்துள்ளதாக இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறி வருது. இந்த செய்திகளுக்கு பிறகு இப்ப அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ஈரான்ல இருக்கிற எல்லாரும் சரணடையோணும், அதாவது எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு சரணடையோணும் என்ற ஒரு விஷயத்த ஈரான் இராணுவத்தினருக்கும் ஈரானுடைய அரசுக்கும் இப்போ ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறார். அந்த தகவலை தான் இப்ப ஈரானினுடைய அதிபர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு கனவு காண்ற விஷயம், இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட நடக்காது என்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த விஷயங்களோட சேர்த்திருக்கிறேன். அதாவது இந்த அரபு நாடுகளுக்கு தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று சொன்ன அதே நேரம் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த சரணடைவுன்றது, அதாவது ஈரானுடைய ராணுவம் எல்லா ஆயுதங்களையும் வச்சுட்டு நிபந்தனை இல்லாமல் சரணடைகிற என்று சொல்றது அமெரிக்கா காண்ற ஒரு கனவு, இது ஒரு காலத்திலே நடக்காதுன்னு சொல்லி அவர் காட்டமான ஒரு பதில அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வளைகுடா நாடுகள் இருக்குதானே, வளைகுடா நாடுகள்ல இருக்கிற குவைட், ஓமான், கட்டார், அதே மாதிரி ஐக்கிய அரபு ராச்சியம், இந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்திருக்கண்டா, இந்த சண்டை தொடங்கின பிறகு டக்கண்டு அமெரிக்காட்ட ஓடி போயிருக்கு. அமெரிக்காட்ட ஓடி போயிரு விஷயத்த சொல்லியிருக்கு, எந்த அறிவிப்பும் இல்லாமல் தொடங்கப்பட்ட இந்த தாக்குதலால எங்களுடைய இந்த நாடுகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகுது, நிறைய தாக்குதல்கள் எங்களுடைய நாட்டின் மீது நடத்தப்படுது, அதனால இதை என்ன செய்யணும்னு சொன்னா நிறுத்தணும், இதை எப்படியாவது நிறுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி அமெரிக்காட்ட ஒரு புகாரை முன்வைக்குது. ஏனண்டா இந்த வளைகுடா நாடுகள்ல இருக்கிற பொருளாதார மையங்கள், அமெரிக்காவினுடைய இராணுவ நிலைகள், தூதரகங்கள் என்று சொல்லி எல்லா இடங்கள்லையும் ஒரு தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப இதனால இங்க இருக்கிற பொருளாதாரம் பாத்தீங்கன்னு சொன்னா அடிமட்டத்துக்கு போறதுக்குரிய ஒரு சாத்திய கூறு எழுந்திருக்கு. அதை தொடர்ந்துதான் இந்த நாடுகள் அமெரிக்காட்ட ஓடி போய் இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தணும் என்று சொல்லி ஒரு புகாரை அளிச்சிருக்குது. சரி, இப்ப ஈரான் சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் பக்கத்து நாடுகள் ஒன்றையுமே தாக்க மாட்டோம், ஆனால் இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்றது எங்களுக்கு தெரியாது. இது எதுல தங்கி இருக்குன்னு சொன்னால், உங்களுடைய நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க இராணுவ இலக்குகள்ல இருந்து எங்களுக்கு எந்த தாக்குதல்களும் நடத்தக்கூடாது. அமெரிக்கா உங்களுடைய நாடுகள்ல இருந்து அவர்களுடைய இராணுவ தளங்கள்ல இருந்து தாக்குதல்கள் ஏதாவது நடத்தினார்கள் என்று சொன்னா நாங்களும் திரும்ப தாக்குதல்களை நடத்துவோம். அதே நேரம் அமெரிக்கா சொல்ற மாதிரி நாங்கள் ஒருபோதும் சரணடைய போறதில்லை என்ற மாதிரியான விஷயங்களை இப்ப ஈரானினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழல்ல இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு பதட்டம் குறைஞ்ச ஒரு நிலைமை மாதிரி இருக்குது. இது பாத்தீங்கன்னா சவுதிக்கான ஒரு குறிப்பிட்ட அளவிலான
விமான சேவைகள் கூட ஆரம்பித்திருக்கிறதாக சொல்லப்படுது. இது எந்த அளவு தூரத்துக்கு சாத்தியம், எவ்வளவு காலத்துக்கு இது நடக்கும் என்ற மாதிரியான விஷயங்கள் எதுல தங்கி இருக்குன்னு சொல்லி இந்த ஈரான் அதிபர் சொல்றாருண்டா, இந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து அமெரிக்கா எங்களுக்கு எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் நாங்கள் திரும்பவும் இந்த பொருளாதார மையங்களையும் ராணுவ நிலைகளையும், அதை குறிப்பா அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகளை நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்ற ஒரு விஷயத்த இப்ப சொல்லி இருக்குது. சரி, இந்த நிலையில இந்த ஜிசிசி எனப்படும் வளைகுடா நாடுகள கூட்டமைப்பு இருக்குதானே, வளைகுடா நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இயங்குது. அதுக்கு ஜிசிசி என்று சொல்றது. இந்த ஜிசிசி நாடுகள் சேர்ந்து என்ன செய்யிருக்கா, ஈரான்கிட்ட தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏனெனில் இந்த நாடுகளின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது. ஆகவே இந்த தாக்குதலை நிறுத்துங்க, எங்களுடைய நாடுகள் மீது தாக்குதலை நடத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்குது. அதாவது இந்த பொருளாதார மையங்கள் தாக்கப்பட்டா இந்த நாடுகளின் பொருளாதாரம் படுபாதாள குழியில போக போகுது. அப்படி போகும் என்று சொன்னா இந்த வளைகுடா நாடுகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். வளைகுடா நாடுகள் மாத்திரம் இல்லாமல் உலக நாடுகளுமே இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே இந்த தாக்குதலை நீங்கள் உடனடியா நிறுத்தணும் என்று சொல்லி இப்ப ஈரான்கிட்ட இந்த ஜிசிசி கூட்டமைப்பு நாடுகள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கு. அந்த வேண்டுகோளுக்கு பிறகுதான் இப்ப ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் சொல்லி இருக்கின்றது. அதே நேரம் ஈரான் அதிபர் ஒரு சரியான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு இறுக்கமான விஷயத்தை சொல்லி, எந்த நிலையிலும் நிபந்தனையில சரணடைவன்றது எங்கட நாட்டிலிருந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானை உடனடியா சரணடையணும் என்று சொல்லி கூறியிருந்தார் தானே. அந்த விஷயத்துக்கு தான் இப்ப அதிபர், அதாவது ஈரானுடைய அதிபர் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இது அமெரிக்காவினுடைய ஒரு கனவாக மட்டும்தான் இருக்கும். இப்படி இந்த அமெரிக்கா நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது, நாங்கள் போராடுவோம், நாங்கள் பதில் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த போர் பாத்தீங்கன்னா நீடிக்கும், இது இன்னும் அதிகரிக்கும் என்றுதான் சொல்லப்படுது. ஏனென்றா இந்த போர் நிறுத்துவதற்கான, இந்த போரை நிறுத்துவதற்கான இந்த பேச்சுவார்த்தைகளும் இதுவரையிலும் இடம்பெற இல்லை, அதற்கான முயற்சிகளும் இடம்பெற இல்லை என்ற மாதிரி தான் இருக்குது. ஏனென்றா ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கு, நான் எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் பங்களிக்க மாட்டேன், எந்த பேச்சுவார்த்தைக்கும் பெற மாட்டேன். ஏனென்றா பேச்சுவார்த்தைக்கு வந்தால் பேச்சுவார்த்தையை ஒரு சாட்டாக வைத்துக் கொண்டு எங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுது, அதால நான் பேச்சுவார்த்தையில பங்கெடுக்க போறதில்லை என்று சொல்லி ஒரு ஆணித்தரமாக ஈரான் சொல்லி இருக்குது. அமெரிக்கா சொல்லி இருக்கு என்னன்னா, ஈரான் தாக்குதல் திறன் கிட்டத்தட்ட 90% குறைந்துள்ளதாக சொல்லி இருக்கு. ஏனென்றா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து நடத்திய இந்த தாக்குதல்கள்ல ஈரானினுடைய தாக்கும் திறன் 90% வரை குறைஞ்சிருக்கு என்ற மாதிரி சொல்லி இருக்கு. மேலும் ஈரான் அந்த ட்ரோன் தாக்குதல் இருக்குதானே, ஆளில்லா விமானங்கள தாக்குதல், இந்த தாக்குதலும் கிட்டத்தட்ட 86% வரை குறைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இருந்தாலும் முக்கிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் இலக்குகளை தாக்கும் திறன் இன்னும் ஈரானிட்ட அப்படியே இருக்கு என்றுதான் சொல்லப்படுது. இந்த போர் மேலும் தீவிரமாகவும் சாத்தியம் இருக்கு. அமெரிக்கா தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாகவும் கூறப்படுது. அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை செய்யறதுக்கு, ஈரானின் மீது ஒரு பெரிய தாக்குதலை பரந்த அளவில் செய்யறதுக்கு தயாராக இருக்கு என்ற மாதிரி தான் செய்திகளும் வருகின்றன. இந்த சூழல்ல அமெரிக்கா தந்த விமானப்படை, கப்பல் படைகளை பயன்படுத்துவான், அல்லது B-1, B-2, B-52 போன்ற தூர குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்துவா என்று எந்த விஷயங்களும் தெரியல. ஏனென்றால் ஒரு பெரிய தாக்குதலை நடத்த போறன் என்று சொல்லிக்கொண்டே வருது என்றதுதான் இங்க இருக்கிற விஷயம். அந்த அடிப்படையில தான் சொல்லி இருக்கு, ஈரானை உடனடியாக நிபந்தனை இல்லாமல் சரணடையணும் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த போர்ல F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் வந்திருந்தது. ஆனால் ஈரான் அவற்றை தான் சுட்டு வீழ்த்தியதாக சொல்லிக் கொண்டிருக்கிற போது இப்ப அமெரிக்கா சொல்லுது இது ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட இல்லை, இந்த விமானங்கள் குவைத் நாட்டின் தவறான தாக்குதல் காரணமாக வீழ்ந்திருக்கலாம் என்று கூறுகின்றது. இது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்டாக், அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று தான் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த தாக்குதலுக்கான அல்லது இந்த விமானங்கள் வீழ்ந்ததுக்கான எந்த விதமான சரியான தகவல்களும் இதுவரைக்கும் வெளியிடப்பட இல்லை. எது உண்மை என்பது இன்னுமே தெளிவாயில்லை. ஆனால் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது மட்டும் உண்மை. அதிலும் குவைத் நாட்டில் இந்த விமானங்கள் வீழ்ந்திருக்கிறது என்றதுதான் விஷயம். சரி, இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருந்தது. அதாவது ஈரான் அதிபர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார், வளைகுடா நாடுகள் மீது தங்களுடைய தாக்குதல் நிறுத்தப்படும் என்று. ஆனாலும் அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் இருந்து கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால்
ஈரானும் திருப்பி தாக்குதல்களை தொடரும் என்றுதான் சொல்லியிருக்கு. சரி, இந்த நிலையில இன்னும் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, எப்படி இந்த யுத்தம் நிறுத்தப்பட போகுது, இது நிறுத்தப்படணும் என்றுதான் எல்லோருடைய எண்ணங்களாகவும் இருக்குது. யுத்தம் ஒரு நல்ல முடிவாக இருக்க போறதில்லை என்ற எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்கு. பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது இன்றைய உலக விவரம். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. நான் பதிவிடுகின்ற உலக விவரம் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு உலக விவரம் நிகழ்வுகளோட உங்கள் எல்லாரையும் விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உருவாகட்டும்.